Assalamualaikum. Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ரெகுலர் டே இன் மை லைஃப் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. அப்புறம் இந்த வீடியோவில் வந்து ஒரு ரெசிபியும் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருந்துச்சுங்கிறதுனால அன்றைக்கி வந்து வெளியில் கிளம்பி போனோம். அவங்க அத்தா வந்து வெளியில் போயிருந்தாங்க. அந்த டயத்தில் வந்து ரிஃபா அவங்க சீட்டில் வந்து உட்காந்துட்டு அவள் வந்து ஏதோ பண்ணிகிட்ருப்பா. அவளுக்கு வந்து நம்மளுக்கு காரில் என்னென்ன இருக்குங்கிறது தெரிகிறதோட அவளுக்கு என்னென்ன இது அமுக்குனா என்ன ஆப்ரேட் ஆகுங்கிறதெல்லாம் அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆடெல்லாம் வந்து இங்கே எப்போயாச்சும் தான் நம்ம வந்து பார்க்கலாம். அங்கே ஹரிக்கில் இருக்கிறப்ப ஆடு ஒட்டகம்லாம் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இது வந்து சிட்டிங்கிறதுனால எப்போயாச்சும் தான் வந்து பார்க்கலாம். இந்த ஆடை வந்து கட்டி வச்சுருந்தாங்க. இந்த ஆடு வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும். கொஞ்சம் ட்ரெஸ்ஸெலாம் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. ரிஃபா வந்து கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே போகிறதுனால எல்லாமே வந்து கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சுங்கிறதுனால ட்ரெஸ் வாங்குறதுக்காக வெளியே கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கள் வீடு இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சிட்டிக்கெலாம் வந்து எங்களுக்கு வரணுன்னா எப்படியும் ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும். சிட்டியில் வீடு பார்த்துருக்கலாம். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் வந்து எங்கே கிட்டக்க இருக்கோ அது கிட்டக்க தான் ப்ரிஃபர் பண்ணி வீடு பார்த்தாங்க. இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து போயிட்டு வந்துடலாம் ஆஃபீஸ்க்கு. நம்ம சிட்டி உள்ளே பார்த்தோன்னா நம்ம இப்போ இருக்கிற அளவுக்கு பெரிய வீடெல்லாம் அங்கே கிடைக்குமான்னு வந்து சொல்ல முடியாது. இங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் வந்து கிடைக்கும். ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்க்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்கும் சிட்டி உள்ளே. இங்கே வந்து அவ்வளோதுக்கு எதுவும் இல்லை. இந்த ஏரியா இப்போ தான் வந்து டெவலப் ஆகிக்கிட்டு வருது. டுவெண்ட்டி தான் வந்து போகலான்னு வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் நாங்கள் போன டைம்னு பார்த்து சலா டைம் ஆகிடுச்சு. இது வந்து ரிஃபாக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். அதையும் வந்து ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. கரெக்டாக மகரிபு நேரம் வெயில் வந்து நல்லா சாயிற சமயத்தில் அந்த பறவைகள்லாம் வந்து நல்லா சூப்பராக வந்து அது வீட்டுக்கு வந்து பறந்து போயிட்டு இருந்ததெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. டுவெண்ட்டி தான் வந்து வந்திருந்தோம். 24 பக்கத்தில் ரெட் டேகும் வந்து இருக்குது. ரெண்டுமே வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மால் உள்ள வந்து ரெட் டேக் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து தனித்தனியாக ஷாப்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மகரிப் வந்து 5:45க்கு சொன்னாங்கன்னா இங்கே 5:25க்கே வந்து எல்லா ஷாப்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு தான் அப்புறம் வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். ரிஃபா உள்ளே உட்காராமல் அழுதுகிட்டே இருந்தாங்கிறதுனால விண்டோவை ஓப்பன் பண்ணி அவளை வேடிக்கை பார்க்க விட்டாச்சு. அவள் பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேசிகிட்டு இருந்தான். அங்கே ஒரு 2 சின்ன பிள்ளைங்க வந்து அவங்க காரில் விளாண்டுட்டு இருந்ததை பார்த்துட்டு அண்ணன் அண்ணன் வந்து கூப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருந்தா. ரிஃபா பேசுகிறத பாருங்கள். இது அவங்க அத்தா வந்து அவளுக்கு தெரியாமல் எடுத்தது இந்த கிளிப்பு.
நான் ரிஃபா வச்சு சமாளிச்சிட்டு இருந்தேன். அவங்க வந்து காரில் உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கண்டா வந்து இந்த பாருங்கள் அவங்களுக்கே வந்து காமிச்சிருப்பேன். வீட்டில் டிவி வச்சாலும் இந்த கிரிக்கெட் மேட்ச்சு தான் வந்து பார்த்துட்ருப்பாங்க. இங்கே வந்து காரில் உட்காந்தும் அதே கிரிக்கெட்டை வச்சு பார்த்துட்டு ஒரே எனக்கு கிரிக்கெட் பார்க்குறதுக்கே இப்போல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டே வந்து போயிடுச்சு. அப்புறம் சவுதியிலேருந்து இந்தியாவுக்குலாம் வந்து பார்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்து டேரெக்டாக இப்போ வந்து நம்ம வர முடியாது, இந்தியாவிலேருந்து இங்கே வர முடியாது. சவுதியிலேருந்து ஆனால் சவுதியாக ஃப்ளைட் வந்து புக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக என்னாடி சொல்ல முடியல. கன்ஃபார்மாக இருந்தால் தான் நம்ம வந்து டிக்கெட் போட முடியும். அதுக்காண்டியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட் போட்டது வந்து கேன்சல் ஆகிடுச்சு இந்தியாவுக்கு. அதனால் இப்போ டிக்கெட் எதுவும் போடலை. ஜனவரி லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் போட்டுக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கோம். இப்போ புளியோதரை மிக்ஸு தான் வந்து ரெடி பண்ணுறேன். ரெடிமேடாக நம்ம வாங்குறதோட வீட்டில் செய்கிறது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஆப்ஷன். இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 3 ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சன்னா தால் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பு உளுந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லாட்டி நீங்கள் வெள்ளை உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாம்பாருக்கு செய்கிற தாலும் 1 டீஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இல்லைங்கிறதுனால நான் வந்து ஆட் பண்ணல. ஸ்டவ்வை வந்து லோலே வச்சு குக் பண்ணுங்கள், ஏன்னா சீக்கிரமாக பேர்ன் ஆகிடும். முந்திரி பருப்பு வந்து ஒரு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதோட சேர்த்து பீனட்ஸும் வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பீனட்ஸ் அன்றைக்கி வீட்டில் இல்லைங்கிறதுனால நான் வந்து ஆட் பண்ணல. புளியோதரைக்கே வந்து பீனட்ஸ் தான் வந்து இம்பார்ட்டண்ட். ஆனால் அது என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் வந்து சப்ஸ்டியூட்டாக வந்து கேஷ்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த புளியோதரைக்கு நீங்கள் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணி தான் வந்து செய்யணும். நார்மல் ஆயிலெலாம் செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வராது. மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு புளி தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு உருண்டை புளி எடுத்து அதை வந்து 1 கப் தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா சுண்டி வந்துடும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஒரு 15 டேஸ் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா கெட்டு போகாது. இந்த மிக்சரை வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ரைஸில் வந்து ஆட் பண்ணுறேன். ரைஸ் வந்து வடித்து ஆற வச்சாச்சு. சூடான ரைஸில் வந்து ஆட் பண்ணல, கொஞ்சம் ஆறின ரைஸில் தான் வந்து ஆட் பண்ணுறேன், இல்லாட்டி குழஞ்ச மாதிரி போயிடும்.
ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த சின்ன வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவான்.